வாட் பிராசித் சன்பெட் மற்றும் வாட் மகாத்தாட் போன்ற கோயில்கள் நகரத்தோட ஆன்மீக மையமாக இருந்துச்சு. இந்த கோயில்கள் தியானம், கலை மற்றும் தத்துவத்தோட மையங்களாகவும் திகழ்ந்துச்சு. அங்க புத்த போதனைகள் இந்து மற்றும் கெமுர் தாக்கங்களோட இணைஞ்ச ஒரு புதிய வழிபாட்டு முறையே பிறந்துருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் ஆயுதாயா வெறும் ஆன்மீக நகரமாக மட்டும் இல்லைங்க, அது ஒரு உலகளாவிய பொருளாதார சக்தியாகவும் இருந்தது. சீனப்பட்டு, இந்திய மசாலா பொருட்கள், பாரசீக கம்பளங்கள், ஜப்பானிய வாள்கள் மற்றும் ஐரோப்பிய துப்பாக்கிகள் ஆயுதாயா சந்தைகள் வழியாக தான் உலகமெங்கும் போச்சு. பிரான்ஸ், நெதர்லாந்து, ஜப்பான் மற்றும் முகலாய பேரரசோட ராஜதந்திரிகள் கூட ஆயுதாயாவோட வர்த்தக உறவுகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க. இப்படி செழிப்போடும் செல்வத்தோடும் நிறைய பொறாமையும் எதிரிகளும் கூடவே வரும்னு சொல்லுவாங்க. ஆயுதாயா ஒன்றும் அதுக்கு விதிவிலக்கு இல்லையே. பல எதிரிகள் இருந்த போதும் பர்மியர்களை விட வேறு யாரும் விடாமுயற்சியோடு இருக்கலை. பல நூற்றாண்டுகளா பர்மியர்களும் சியாமியர்களும் பல கொடூரமான போர்களில் மோதிக்கிட்டாங்க. 1548 ஆயுதாயா மீதான முதல் பெரிய பர்மிய தாக்குதல் பர்மாவோட மன்னர் தபின்ஸ்வேதி ஆட்சி காலத்தில் நடந்தது. இருந்தாலும் ராணி சூரியோதய் தலைமையிலான சியாமியர்கள் இந்த படையெடுப்பை வெற்றிகரமாக தடுத்துட்டாங்க. இன்றளவுக்கும் இந்த வீரமங்கைய தாய்லாந்து மக்கள் நினைவில் வச்சு கொண்டாடுறாங்க. இதுக்கப்புறம் 1563 பர்மா படைகள் மன்னர் பேய்ஞாங் தலைமையில் ஆயுதாயாவை சுற்றி ஒரு பெரிய அளவிலான படையெடுப்பை தொடங்கினாங்க. கிட்டத்தட்ட ஓராண்டு சண்டைக்கு அப்புறம் 1564 ஆயுதாயா சரணடைஞ்சது. மேலும் தாய் மன்னர் மகா சக்கரபாத்தை பர்மாவுக்கு கைதியாக கொண்டு போய் கொன்னுட்டாங்க. ஒரு காலத்தில் சுதந்திரமாக வலிமை மிக்க ராஜ்யமாக இருந்த ஆயுதாயா இப்போ முழுமையாக பர்மியர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆயுதாயா பல ஆண்டுகளாக பர்மியர்களுடைய ஆக்கிரமிப்பில் இருந்தது. இருந்தாலும் சியாமியர்கள் 1584 மன்னர் நரசுவன் தலைமையில் புரட்சி செஞ்சு திரும்பவும் சுதந்திரம் அடைஞ்சாங்க. இதுக்கப்புறம் 180 ஆண்டுகளுக்கு சுதந்திர காத்த ஆயுதாயா சுவாசிச்சது. திரும்பி அடிக்க சமயம் பார்த்து பர்மியர்கள் பகையோடு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.